அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், புகாரியில் வரக்கூடிய செய்தி, அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிக வசதி படைத்தவராகவும் ஒரு செல்வந்தராகவும் இருந்து வந்தார்கள். அவரிடம் ஏராளமான பேரிச்சம்பழ மரங்கள் இருந்து வந்தன. அவரிடம் பைருஹா எனும் தோட்டம் ஒன்று இருந்தது. அவருடைய செல்வங்களிலேயே பைருஹா எனும் தோட்டம்தான் மிக அவருக்கு விருப்பமான ஒரு தோட்டமாக இருந்து வந்தது. அந்த தோட்டம் மஸ்ஜிதுன் நபவிக்கு எதிர்ப்புறமாக இருந்து வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு சென்று நீரை அருந்துவது வழக்கமாக இருந்து வந்தது. இந்நிலையில் திருக்குரானின் 3வது அத்தியாயமான ஆல இம்ரானின் 92வது வசனம் இறங்கப்பெற்றது. நீங்கள் விரும்புவதிலிருந்து நல்வழியில் செலவிடாதவரை நன்மைகளை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்று. இந்த இறை செய்தியை செவியேற்ற அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் விரும்புவதிலிருந்து நல்வழியில் செலவிடாதவரை நன்மைகளை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனது செல்வங்களிலேயே நான் மிகவும் நேசிப்பது பைருஹா எனும் தோட்டமே ஆகும். அது அல்லாஹ்விற்காக தர்மமாகட்டும். நான் அதன் மூலம் அல்லாஹ்விடம் நன்மையையும் மறுமை வாழ்க்கையின் நலனுக்காக சேமிப்பாக இருக்கும் என்று விரும்புகிறேன். எனவே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அதை அல்லாஹ் உங்களுக்கு காட்டிய வழியில் செலவிட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு, உங்கள் செல்வங்களிலேயே மிகவும் லாபம் தரக்கூடிய செல்வமாயிற்று இது என்று கூறிவிட்டு, நீங்கள் சொன்னதை நான் நன்கு செவியேற்றுவிட்டேன். உங்களுடைய இந்த செல்வங்களை உங்கள் உறவினர்களுக்கு பங்கிட்டு தருவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்படியே ஆகட்டும், அப்படியே செய்கிறேன் என்று கூறி தன்னுடைய உறவினர்களுக்கு அதை பங்கிட்டு கொடுத்தார்கள்.